பிசிபேலாபாத் பண்ண போகிறோம். பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 1/2 கப் வேக வைக்கிறதுக்கு. மசாலா பவுடருக்கு 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டீஸ்பூன் தனியா, 4-5 மிளகா வத்தல், துளி பட்டை, 4-5 மிளகு, 4-5 கிராம்பு. அது தனியாக ரோஸ்ட் பண்ணி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். பவுடர் பண்ணணும். இன்னொரு கடாயில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி, எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த தண்ணீரில் இதை வேக விடுறோம். உப்பு மஞ்சப்பொடி போட்டு மூடி வச்சாக்க இது நல்லா ஃபைனாக வெந்துடும். அப்போ அந்த மசாலாவை பவுடராக திரித்து எடுத்துன்னு வந்து இதில் நம்ம சேர்க்குறோம். இது கொதிக்கும்போது நல்ல தளர தண்ணீர் விட்டு நீங்கள் பண்ணலாம். கொதிக்கும்போது நல்ல வாசனையாக வரும். அரிசி பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதை நம்ம மிக்சியில் ஒரு சுற்றிட்டு 4 பங்கு தண்ணீர் அதுக்கு வச்சு மஞ்சப்பொடி போட்டு குழைய பேஸ்ட் மாதிரி வந்துடுது. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி